ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது ஃபெராரி வேர்ல்டு தாங்க. இது யுஏஇயில் ரொம்ப பெரிய ஒரு வேர்ல்டு தாங்க நிஜமாக. இது ஃபெராரியோட ஒரு ஸ்டெப்பு. நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு. உள்ளே போய் வாங்க போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன் உள்ளே அப்படி ஃபெராரியோட என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி. போகலாமா? போய் பார்க்கலாம் வாங்க. த ஃபவுண்டன் அட் யாஸ் மால்னு சொல்லி இடம் தாங்க இது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். யாஸ் மஹாலுங்க இது. அப்புறம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள் பிஸ்னஸ் தாங்க. எல்லா இடத்துலையும் கடை, ஷாப்பு, வேர்ல்டு பிஸ்னஸ் தாங்க. எதுவும் துபாயில் சொல்ல வேணாம். பாருங்கள் எவ்வளோ கடைங்க, எவ்வளோ ஷாப்பிங், எல்லாமே பிஸ்னஸ் தாங்க மெயினு. உலகமே இந்த பிஸ்னஸில் தாங்க நடக்குது நிஜமாக. எங்கே பார்த்தாலும் கடைங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க எங்கேயாவது சுத்த பார்க்க வந்திருப்பாங்க. இது என்னது? கேமல் கம்பெனிங்க. இது அதாங்க ஒட்டகத்தோடைய கம்பெனிங்க. இதில் எல்லாம் ஒட்டக சம்மந்தமான எல்லா மிஷனும் எல்லாமே இருக்குங்க அதில். பெரி பேங்க்னா ஏதோ கஃபெட்டேரியா மாதிரி ஏதோ காஃபி ஷாப் நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். சரி மேலே போய் பார்க்கலாம் என்னன்னு. ஐயோ இந்த வழியே போகணும்ல. சாரி மாறிட்டேன். இந்த எங்கே பார்த்தாலும் இந்த சைனீஸ்காரங்க, ஃபிலிப்பினோக்காரங்க தாங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் அதான் விசிட்டர்ஸ் தாங்க அவங்க ரொம்ப நிறைய துபாயில். வாங்க போய் பார்க்கலாம் இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, என்ன பியூட்டி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இது என்னது? ஒட்டகம். நான் நினச்சேன் ஒட்டகம் ஏதோ லைவாக நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி. அங்கே பாருங்கள் ஒட்டகத்தை எப்படி நிற்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பார்த்தீங்களா, வீடு இல்லை, இது ரெஸ்டாரண்ட் தான். அந்த ஓல்டு மாடலில் இந்த லைட்டு, அந்த கேண்டிலு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. ஏதோ ஓல்டு மாடலில் வச்ச மாதிரி. அது மட்டும் இல்லைங்க, உள்ள பானை அந்த காலத்தோட என்னென்ன இருக்கோ எல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஓல்டு ட்ரெடிஷ்னல் எல்லாம். அப்படியே இந்த சைடு பாருங்கள் ஏதோ கபோர்டு வச்சுருக்காங்க. கபோர்டு ஏதோ ரெஸ்டாரண்ட்டுங்க. இது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அரபிக் ஃபுட்டு இருக்கும் அதுக்குள்ளே. நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நம்ம சாப்பிட்ற மாதிரி நம்மகிட்ட பைசா இல்லை. நம்ம வயிறும் ஃபுல்லாக இருக்குது. வரும்போதே ரொம்ப நல்லா சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃபெராரி ஸ்டோர் டிஷர்ட்டு, கேப்பு, அப்புறம் பேண்ட்டு, ஷூ எல்லாமே கிடைக்கும். ஃபெராரி எப்படி சொல்லுது, கார் மட்டும் ரெடி பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, ஷூஸு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் ஃபெராரி கம்பெனியோட தான் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரேசிங் ஜோன். இங்கே தாங்க ரேஸ் எல்லாம் நடக்கும். எனக்கெல்லாம் இதை பிடிக்காதுங்க இந்த ரேசிங். அதெல்லாம் அட்வென்ச்சரிங் ஜோன் இருக்குது. இதில் ஏதாவது சொல்கிறாங்களே ஸ்டே கனெக்டட்னு சொல்லி வருதுங்க. நேராக போகணுன்னு சொல்கிறாங்க போல இருக்குது. எனக்கெல்லாம் இந்த ஸ்கை ட்ரைவெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணணும் ரொம்ப ஆசைங்க. எப்படியும் துபாயிலேருந்து போகிறது வரைக்கும் அதெல்லாம் பண்ணணுங்க. இந்த ஸ்கை ட்ரைவு, அப்புறம் போட்டோ, இந்த ரேசிங் போட்டெல்லாம் ஓட்டுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. பார்க்கலாம், துபாய்க்குலேருந்து போகிறது வரைக்கும் அதெல்லாம் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குதுங்க. இங்கே தாங்க டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நீங்கள் இந்த டிக்கெட் வாங்கிட்டு ரேசிங் பண்ணலாம். லைசன்ஸ் இருந்தால் ரேசிங் எல்லாம் பண்ணலாம், ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாம். இங்கே ரேசிங் பார்க்கணுன்னா கூட இந்த டிக்கெட் வாங்கிட்டு தான் போக முடியும். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பைக் இல்லைங்க, கார், ரேசிங் கார் நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி. இல்லைங்க இந்த மாதிரி ரேசிங்கு, பெட்டிங்கு எல்லாம் துபாயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. இதுவும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்குற மட்டும்தான் முடியும். இதாங்க ஃபெராரியோட வண்டி, ரேசிங் வண்டி. இதெல்லாம் வண்டியை ஓட்டும் போது, ரேஸ் ஓட்டும் போது சவுண்டு வருங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. பாருங்கள் கவுண்ட்ரு, அந்த சைடு பாருங்கள் எப்படி கார்ஸ் எல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸு அங்கே பாருங்கள், காரை எப்படி தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள், சைடில் நிற்க வச்சு. சூப்பரில். இங்கே அப்படியே இந்த சைடு பார்த்தா இந்த குழந்தை அப்படியே தலைக்குள்ளே தான் குதிப்பேன்னு சொல்லி குதிச்சுட்டு இருக்குங்க. சூப்பர். ஓகே கைஸ், நம்ம டிக்கெட் வாங்குறது நம்மக்கிட்ட பைசா இல்லை. அதுக்கு தான் சும்மா வெளியே அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டிக்கெட் வாங்கினீங்கன்னா உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டு ரேசிங் அந்த எல்லாம் பார்க்கலாம். நம்மக்கிட்ட பைசா இல்லை, நம்ம போகல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். Thank you for watching guys. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.